எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கான இந்த மே 31க்குள்ளார ஒரு சில விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது. அந்த ஒரு விஷயங்களானது அவர்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுதா, அவர்களுக்கு பிடித்த மாதிரி இல்லை அவர்கள் பார்த்தீங்கன்னா தலையெழுத்தை மாற்றிக்கொள்வார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து பொருளாதார நிலைகள் வரைக்குமே பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு என்னன்றது தெரிய வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசியினரே, உங்களை எல்லோருமே நேசிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் பணவரவுகளானது உங்களுக்கு அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகங்களும் உண்டாகும். மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். அதேபோல் நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும். அதேபோல் பொறுப்புகளும் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சிகளும் உண்டாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரக்கூடும். அதேபோல் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக அதை நீங்கள் தடுக்கலாம். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள். வீண் விரயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றையை நீங்கள் வாங்குவீர்கள். மனதில் உற்சாகங்களும் பிறக்கும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவங்களும் உயரும். விரும்பிய பதவியும் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் கிடைக்காமல் போகலாம். அதேபோல் மாணவர்களுமே பொறுப்புகள் அதிகரித்து காணப்படுவார்கள். கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகளினுடைய அதிருப்திக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. உங்கள் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டியும் வரும். எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாது. கலைத்துறையினர்களுக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையிலே செல்வார்கள். தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படலாம். நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக இருக்கும். அதேபோல் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் தம்பதிகளிடையே பார்த்தீங்கன்னா இருந்த கருத்து பிரச்சனைகளானது இப்பொழுது சுமூகமாக மறையும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவுகள் தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியும் இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியங்கள் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றங்களை அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர்களும் சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவார்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால பெருமையும் உண்டாகும். அதேபோல் அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் உண்டாகும். சகோதரர்களுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல்களும் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அதேபோல் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த தகவலும் சாதகமாகவே வரும். பணவரவுகளும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் பெறும். கடன் பிரச்சனைகளும் தீரும். வாக்கு வன்மையினால எல்லாமே நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். அதேபோல் பணவரவுகள் மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களது நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். எதிலுமே முன்னேற்றங்களும் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகிறது. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமைகளும் இப்பொழுது சீர்படும். மாணவர்களுமே கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வத்தை காட்டுவார்கள். மனதில் உற்சாகங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைகள் சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரங்களும் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல்களும் கிடைக்கும். மகான்களினுடைய சந்திப்புகளானது ஏற்படும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தங்கள் இப்பொழுது சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஒதுக்கியவர்களே இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானங்களும் வரும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்திகளும் கூடும். புதிய ஒப்பந்தங்களும் வரும். லாபங்களும் பெருகும். வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவார்கள். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமே நீங்கும். இந்த காலகட்டங்களில் வீண் அலைச்சல்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே முடிவில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். தடைகள் நீங்கி காரியங்கள் நடந்து முடியும். அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். தேவையான வசதிகளும் உண்டாகும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். அதேபோல் செலவுக்குள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்களும் முடியும். சக ஊழியர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதே போல பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுகள் திருப்தியை தரும். மதிப்பு மரியாதையும் கூடும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை தரமும் உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளும் நீங்கும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பினால வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்களும் நீங்கி பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை. வீண் மன சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சாதகமான பலனையே தரும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகளும் விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். அதேபோல் மரியாதையும் கூடும். மனதில் துணிச்சலும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள். மேலும் பரிகாரமாக பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குவதன் மூலம் எல்லா நன்மைகளும் உண்டாகும். தடைகளும் நீங்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம். தேங்க்யூ.